இதுவும் ஏற்கனவே பார்த்த விகித கணக்கு போல ஒரு விகித கணக்கு தான். மறுபடியும் பாருங்க 3:4, அதாவது A:B இல்லையா. அடுத்தது B:C எவ்வளவு 5:7, C:D எவ்வளவு 8:9. ஓகே, ஏற்கனவே சொன்னது போலதான். இங்க 4 இருந்தா இங்க 4 வரணும், இங்க 7 இருந்தா 7 வரணும், அங்க 4 இருந்தா 4, இங்க 8 இருந்தா இங்க 8, இங்க 5 இருந்தா இங்க 5, இங்க 8 இருந்தா இங்க 8. சரியா? இப்போ இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 1 4 is 4, 1 4 is 4, 1 4 is 4, 2 4s are 8. இங்க அவ்வளவுதாங்க பண்ண முடியும், மற்றது எல்லாமே காமனா எதுவும் இல்லை. சரியா? அப்போ 3 5s are 15, 15 2s are 30. கரெக்டா? அடுத்தது 5 8s are 40. அடுத்தது 7 8s are 56. அடுத்தது 9 7s are 63. ஸோ அப்போ A:B:C யோட விகிதம் என்ன 63. கணக்குகளை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் தினமும் காலை 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நேரலை கணித வகுப்புகள் சொல்லி தரும். அதே போல இரவு 9:30 10 மணி வரைக்கும் தமிழ் வகுப்புகள், TNPSC அன்பர்களுக்காக சிறப்பான வகுப்புகள். நாட் ஒன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் நடத்துற அத்தனை தேர்வுகளுக்கும் தமிழ் அடிப்படை தேர்வா வச்சிருக்கிறாங்க இல்லையா. சோ எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். வர பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ரயில்வேக்கான சிறப்பு கணித வகுப்புகள் நடத்துறோம். சரியா? 10 இருந்து 20 சீட் மட்டும்தான் உண்டு. இது ஒன்லி ஃபார் பிரைவேட் கிளாஸஸ். யாருக்கு அவசியமோ சார் எனக்கு வேணும்னு சொல்லி உங்க நம்பரை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவை உறுதி செய்வோம். சரியா? உங்களெல்லாம் சந்திச்சது மகிழ்ச்சி. நன்றி.